இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய இரக்கத்தை குறித்து இந்த நாளில் நாம் தியானித்து வருகிறோம். அவருடைய இரக்கத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? யார் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ அவருடைய சித்தத்தின்படி நாம் அவருடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்றால் நம்முடைய பாவங்களை மறைக்காமல் நாம் அறிக்கையிட வேண்டும். நம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கு நாம் இறங்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் முடியும். தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். அவருடைய பயந்தவர்களுக்கு அவருடைய இரக்கம் தலைமுறையாக உள்ளது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் நாம் தாழ்மை உள்ளவர்கள் மேல் அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார், கிருபை உள்ளவர்களாக இருக்கிறார் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம். அவருடைய இரக்கத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நம்மிடத்திலே தாழ்மை காணப்பட வேண்டும். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 34 வசனத்திலே பார்க்கும் பொழுது, இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்போ நாம் அவருடைய இரக்கத்தை நாம் பெற வேண்டும் என்றால் எத்தனை நற்பண்புகள் இருந்தாலும் நாம் தாழ்மை உள்ளவர்களாய் காணப்படும் பொழுதுதான் அவருடைய கிருபை பெற முடியும். அப்போ முதலாவது பார்க்கும் பொழுது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்போ நாம் அவருடைய இரக்கத்தை நாம் பெற வேண்டும் என்றால் தாழ்மை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எவ்வளவு கொடுக்கிறவர்களாக, எவ்வளவு பக்தி உள்ளவர்களாக இருந்தாலும் நம்மிடத்திலே தாழ்மை இல்லை என்றால் அவருடைய இரக்கத்தை பெற முடியாது. ஏன்னா அவர் வெறுக்கிற ஒரே சுவாபம் பெருமை. அந்த மேட்டிமை, அந்த பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று பார்க்க முடிகிறது. இப்போ சாலமோன் அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது இந்த 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன். அப்போ நீங்க உங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விடணும். பொல்லாத வழிகளை விட்டு தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது, என் முகத்தை தேடும் பொழுது நான் உங்களுக்கு இறங்கி நம்ம தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய ராஜாக்கள், நம்முடைய முற்பிதாக்கள் ராஜாக்களை குறித்து எல்லாம் நான் வாசிக்கும் பொழுது இந்த வசனம் அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்திருப்பார். யாரெல்லாம் அவருடைய முகத்தை தேடி தங்களை தாழ்த்தினார்களோ அந்த ராஜ்யங்களில், அந்த ராஜாக்களை நாட்களில் தேசத்திற்கு கர்த்தர் சேமத்தை கொடுத்தார் என்பதை குறித்து நாம் பார்க்க முடியும். அப்போ தாழ்மை இல்லாதபடி பெருமையோடு இருந்தவர்களை தேவன் எப்படி தண்டித்தார், தேவன் எப்படி அந்த ராஜ்யத்தில் இருந்து தள்ளினார் என்பதை குறித்து நாம் பார்க்க முடியும். இந்த காரியங்களை நாம் தியானிக்கும் பொழுது, இந்த தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுதுதான், இந்த தாழ்மையை நாம் தரித்து கொள்ளும் பொழுதுதான் தேவனிடத்துல நாம் இரக்கத்தை பெற முடியும். அந்த தாழ்மையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து அநேக அந்த ஓமைகளின் மூலமாக நமக்கு கற்று தந்திருக்கிறார். நம்முடைய ராஜாக்களுடைய புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது, இப்போ எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்கும் பொழுது, அந்த எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த, கர்த்தருடைய கற்பனைகளின்படி செய்கிற ஒரு ராஜாவாக காணப்பட்டார். அவரை தன்னை தாழ்த்தினபடியால் கர்த்தர் அவனுக்கு இறங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அவருடைய மரிக்கும் காலத்திலே அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இன்று உன்னுடைய காரியங்களை நீர் ஒழுங்கு பண்ணிக்கொள் என்று சொல்லும் பொழுது அவன் கர்த்தரிடத்துல தன்னுடைய தாழ்த்தி அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நான் உன்னுடைய உடன்படிக்கை கைக்கொள்ள நான் செய்த காரியங்களை நீ நினைத்தருளும் என்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு இறங்கி அவனுடைய நாட்களை அவர் கூட்டி கொடுத்தார் என்று நான் பார்க்கிறோம். அவனுடைய நாட்களில் அவனை அழிக்காதபடி அவருடைய ராஜ்யத்தில் அவனை நிலைநிறுத்தினார் என்று நான் பார்க்கிறோம். அதே போல அவருடைய குமாரனாகிய மனாசே என்கிற ஒரு ராஜாவை குறித்து பார்க்கும் பொழுது அவன் என்ன செய்தான் அப்படின்னா, கர்த்தருடைய ஆலயத்திலே வானசேனைக்கு பலியிட்டு கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து கர்த்தருக்கு கோபம் ஊட்டி கர்த்தருடைய தண்டனையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக காரியங்களை செய்து வந்தான்.
அப்பொழுது அந்த சீரியா ராஜா அவனை பிடித்து கொண்டு போய் அவனுடைய வெங்கன சங்கிலியால் அவனை கட்டி போட்டார்கள். அந்த நேரத்துல தான் அவன் கர்த்தருடைய முகத்தை தேடுறான். ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று தன்னை தாழ்த்தினபடியினால் அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே அவனுடைய பாவங்களை மன்னித்து கர்த்தர் அவன் மேல் இறங்கி அவனுடைய கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் திரும்பவுமாய் எருசலேமுக்கு கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்பொழுதுதான் அந்த ராஜா அறிந்து போனான் கர்த்தர் தான் மெய்யான தேவன் என்பதை அப்பொழுது மனாசே அறிந்தான் என்று பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொருடைய காலத்திலும் ஆண்டவர் அந்த ராஜாக்களை தள்ளிவிடாதபடிக்கு அவருடைய கோபத்தில் இருந்து அவர்கள் தங்களை தாழ்த்தின பொழுது விடுபட்டு அவர்களை ரட்சித்து அவருடைய ராஜ்யத்தில் நிலைநிற்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் பிரியமானவர்களே, நம்மை தாழ்த்தும் பொழுது நம்முடைய தலைமுறைக்கும் அவருடைய இரக்கங்களை நாம் பெற முடியும். இன்னும் அந்த யோசியா ராஜாவினுடைய நாட்களிலே பார்க்கும் பொழுது அவர் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்து அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது அவன் மிகவும் துக்கித்து அழுதான் என்று பார்க்கிறோம். ஏன்னா அதுல என்ன எழுதியிருக்குன்னா, கர்த்தருடைய கற்பனைகளை மீறி அவரை சேவியாமல் அந்த விக்கிரகங்களை சேவித்தால் நான் உங்களை தேசம் முழுவதையும் நிக்கிரமாக அழித்து போடுவேன் அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போ அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. கர்த்தரை சேவிக்காமல் அந்த பிற தெய்வங்களை, அதாவது விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்கிறது தான் தேசத்துல நடந்திருக்கு. அப்போ இந்த தேசத்தை கர்த்தர் அழித்து போடுவாரே அப்படின்னு அந்த யோசியா தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அந்த உல்தாளுங்கிற ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்றாரு, நீ இந்த தேசத்துக்காக நீ உன்னை தாழ்த்தினபடியால் இந்த தேசத்தை கர்த்தர் அழிப்பார் என்று அந்த வேதத்தில் இருந்து நீ அறிந்த பொழுது நீ உன்னை தாழ்த்தி என் சமூகத்துல அழுதபடியால் உன்னுடைய நாட்களில நான் அந்த தேசத்தை அழிக்க மாட்டேன், உன் கண்கள் அது காணாது, நீ உன்னுடைய ராஜ்யம் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்களுடைய தீங்குக்கு அவர்களை அழிக்காதபடி விலக்கினார் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த காரியங்களில் இருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன என்று பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, நம்மை தாழ்த்தும் பொழுது அவருடைய இரக்கத்தை நாம் பெற முடியும். அவருடைய தண்டனைக்கு ஆளாகாதபடி அவருடைய தாழ்த்தி அவரை கெஞ்சி அவனை மன்றாடும் பொழுது கர்த்தர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவத்துக்கு தக்கதாக அக்கிரமங்களுக்கு தக்கதாக நம்மை தண்டியாதபடி ஒரு நெருக்கமான சூழ்நிலையில அந்த மனாசே ராஜா ஜெபித்த பொழுது அந்த நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நெருக்கமான சூழ்நிலைகள், வேதனையான சூழ்நிலைகள், பாடுகள் மத்தியில நாம் வரும் பொழுது நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு தம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு இறங்கி நமக்கு விடுதலையையும் ரட்சிப்பையும் ஜெயத்தையும் கொடுப்பார். நாம் ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இரக்கம் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். மனதுருக்கம் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, இந்த இடத்திலே எங்களோடு கூட இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுத் தருகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, உம்முடைய இரக்கத்தை பெற எங்களை ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்தும். இந்த நாட்களே உம்முடைய இரக்கம் எங்களுக்கு தேவை, உம்முடைய மன்னிப்பு எங்களுக்கு தேவை. சுவாமி, உம்முடைய சமூகத்தை தேடுகிற இடத்துல கெஞ்சி பிரார்த்திக்கிற, உடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே, தங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மன்னித்து ஆண்டவரே உடைய இரக்கத்தை நீர் காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமத்தின்படி எங்களை தண்டியாதபடி உடைய இரக்கத்தின்படி எங்களை ரட்சித்து கர்த்தன் எங்களை காத்துக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம். சுவாமி, உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.